ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் வேறுமுகம். கந்தனுக்கு அரோகாரா. ஓம் சரவண பவ. வணக்கம் வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு என்னோட சேனல்ல செவ்வாய் ஓரையில முருகன் வழிபாடு தான் பார்ப்போம். முருகன் வழிபாடு வெற்றிலை தீபம் போட்டு எப்படி நான் செஞ்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பூஜை ரூம், வீடு வாசல் எல்லாமே சுத்தபத்தமா கிளீன் பண்ணியாச்சு. சரவண பவ அப்படின்ற ஒரு கோலத்தை போட்டுக்கிறேன். ஸ்டார் போட்டு இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஒரு தட்டு எடுத்து அதில் கிளீன் பண்ணிட்டு 6 வெற்றிலையும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அந்த காம்பை கிள்ளிடுங்க. அதில் தான் மூதேவி வாசம் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. தூக்கி போட்டுறாங்க, அது நமக்கு தேவைப்படும். இப்போ அந்த 6 வெற்றிலை தீபத்தை வச்சு அதுக்கு மேலே 6 விளக்கு வச்சு அதில் நம்ம நெய் ஊற்றி 6 தீபம் ஏற்ற போகிறோம். இந்த எல்லா தீபத்துக்கும் நம்ம பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரையில தான் கும்பிடணும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, சாயங்காலம் 8 to 9. இந்த டைம்ல நம்ம இந்த முருகன் வெற்றிலை வழிபாடு செஞ்சா நோய் நொடிகள் தீர்ந்துடும், கடன் பிரச்சனை தீர்ந்துடும். மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூவு அருகம்பில் வச்சு நம்ம தீபத்தை ஆரம்பிச்சிடலாங்க. தீபத்துக்கு சாமிக்கு பிரசாதமா இன்னைக்கு நான் பாயாசம் தான் செஞ்சிருக்கேன். பாயாசம் நம்ம அந்த காம்பை கிள்ளி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த நெய் தீபத்துல போட்டு நெய் தீபத்தை ஏற்றி கந்தனை வழிபடலாம். ஓம் சரவண பவ சண்முக பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பையனை வழிபடுங்க. ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.